வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். அன்னாளை குறித்து நாம் நிறைய தியானிக்கிறோம், பிரசங்கங்களை கேட்கிறோம், அவர்களுடைய ஜெப வாழ்க்கையை குறித்து உற்சாகப்படுகிறோம். ஆனால் அவர்களுடைய கணவராகிய எல்கானாவை குறித்து நாம் அதிகம் யோசிப்பதில்லை. ஒரு மனைவியின் வெற்றியான ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவள் கணவரின் பங்கு முக்கியமானது என்பதற்கு நல்ல உதாரணம் எல்கானா. மிகவும் குறைவாக இவரை பற்றிய குறிப்புகள் வேதத்தில் காணப்பட்டாலும் இவருடைய வார்த்தைகள் இவர் எப்படிப்பட்டவர் என்று நமக்கு தெளிவாய் காண்பிக்கின்றன. முதலாவது, பயபக்தியுள்ள எல்கானா. வருஷந்தோறும் தவறாமல் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் பலியிடவும் ஆலயத்திற்கு சென்றவராக நமக்கு இவர் அறிமுகம் செய்யப்படுகிறார். குடும்பத்தோடு நாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவதை ஆண்டவர் விரும்புகிறார். எல்கானா ஆண்டவரை மறவாதவராக இருந்தார். கர்த்தரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அந்நாட்களில் குறிப்பிட்ட இடத்திற்கு வந்து ஆண்டவரை தொழுது கொள்ளும் பலி கொடுக்கும் முறை இருந்தது. எல்கானா இந்த முறைகளை ஒழுங்காக கை கொண்டார். தன் வாழ்வில் இருக்கும் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் காரணம் ஆண்டவர்தான் என்பதை மறவாதிருந்தார். இரண்டாவது, பாசமுள்ள எல்கானா. கடவுளை நேசிப்பவர்கள் தன் குடும்பத்தையும் நேசிப்பார்கள். தன் மனைவியாகிய அன்னாளை ஒதுக்கவில்லை, நேசித்தார். அன்னாளின் உள்ளத்தின் வலிகளை புரிந்து கொண்டார். அன்பான வார்த்தைகளால் ஆறுதல் படுத்தினார். நான் உனக்கு இருக்கிறேன் என தன் அன்பை காண்பிக்கின்றார். கணவனும் மனைவியும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என வேதம் கூறுகிறது. பிறருடைய உணர்வுகளை புரிந்து கொள்பவர்களே சரியான வாழ்க்கை துணைவர்கள். எல்கானாவின் வார்த்தைகளை கவனியுங்கள். அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவோ என்கிறார். உங்கள் கணவரோ அல்லது மனைவியோ மனவேதனையில் இருக்கும்போது நீங்கள் எப்படி நடந்து கொள்ளுகிறீர்கள்? அன்பின் வார்த்தைகள் அவர்களை எழுந்து நடக்கச் செய்யும், செயல்பட வைக்கும். அன்னாள் அந்த வார்த்தைகளை கேட்டு நடந்தார்கள். எங்கே? தேவ சமூகத்திற்கு. மூன்றாவது, பரிசுத்த பாதையில் அன்னாள் தொடர ஒத்துழைத்த எல்கானா. அன்னாள் ஆண்டவரோடு ஏற்படுத்தியிருந்த உடன்படிக்கைக்கு எல்கானா பூரண ஒத்துழைப்பை கொடுத்தார். தன் திட்டத்தை அன்னாள் கணவனிடத்திலே சொன்னபோது எல்கானா, உன் இஷ்டப்படி செய் என்று மனைவிக்கு ஆவிக்குரிய சுதந்திரத்தை கொடுக்கும் கணவராக எல்கானாவை பார்க்கிறோம். பல விஷயங்களில் மனைவியை கட்டுப்படுத்தும் கணவர்களுக்கு எல்கானா ஒரு நல்ல மாதிரியாக இருக்கிறார். தன் மகனை பிரிவது அவருக்கும் வருத்தத்தை கொடுத்திருக்கும். ஆனால் கடவுள் தம் வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என அந்நாளையும் உற்சாகப்படுத்தி தன் உணர்வுகளை காட்டிலும் கடவுளின் வார்த்தையை உயர்த்துகிறார். அன்பானவர்களே, கடவுளை ஒழுங்காக உண்மையாக தொழுது கொள்கிறவர்கள்தான் குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் மதிப்பார்கள், நேசிப்பார்கள், விட்டு கொடுப்பார்கள். எல்கானாவின் வாழ்க்கை நமக்கு ஒரு சவால். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். இந்த புதிய மாதம் உங்களுக்கு இனிய மாதமாக அமைய வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.